ஹாய், வெல்கம் டு நாமும் நலன். இன்னைக்கு எங்க அம்மா கையால என்னோட ஃபேவரட் ஆலு பராட்டா எப்படி செய்ய போறதுனா பார்க்க போறோம். இதுக்கு 2 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு துருவி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய், ஒரு ஸ்பூன் சீரகம், கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு நறுக்கின வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோம். நல்லா வதங்கினோடனே 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், உங்களுக்கு கொஞ்சமா கரம் மசாலா வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்ப எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம துருவின உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் கிளறி விட்டுட்டு ஃபைனலா மல்லி இலை தூவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி மாவுக்கு 2 கப் சப்பாத்தி மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா தண்ணியும் சேர்த்து சப்பாத்தி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு ஆறினோடனே இதை நல்லா பெரிய உருண்டையா இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த சப்பாத்தி மாவு உருளைக்கிழங்கு எவ்வளவு பெருசா இருக்கோ அதே அளவு சப்பாத்தி மாவும் எடுத்துக்கோங்க. கொஞ்சமா ஃபர்ஸ்ட் தேய்ச்சிட்டு உருளைக்கிழங்க நடுல வச்சுட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்துட்டு மெல்ல பொறுமையா தேய்ங்க. நல்லா கொஞ்சம் ஒல்லியாவே தேய்ங்க, அப்பதான் உருளைக்கிழங்கு ஃபிளேவர் நல்லா வரும். இப்போ அடுப்பை சூடு பண்ணிட்டு தோசைக்கல்ல வச்சு 2 பக்கமும் நல்லா குக் பண்ணுங்க. கொஞ்சமா எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. பாருங்க, சூப்பரா ஆலு பராட்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ.